ஆத்துமாவே கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். என் முழு உள்ளமே கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் சரியா செய்வார். கர்த்தர் எல்லாம் அழகாக்குவார். கர்த்தர் குணமாக்குவார் என்று அவரை மகிமைப்படுத்து. டஃப்பா தான் இருக்கும். சொல்லுங்க, டஃப்பா தான் இருக்கும். உங்க பலவீனங்கள்ல, உங்க சோர்வுகளை உதவி செய்ய ஒரு ஆவியானவர் இருக்கிறார். ஆமென். அதுவும் புதிய ஏற்பாட்டுல ஆபிரகாமுக்கு இல்லாத ஒரு ஆவியை நீங்க வச்சிருக்கீங்க. விசுவாச பிரயாணம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று பேசுகிற வாழ்க்கை. சொல்லுங்க, ஆத்துமாவே கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். என் முழு உள்ளமே கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் சரியா செய்வார். கர்த்தர் எல்லாம் அழகாக்குவார். கர்த்தர் குணமாக்குவார் என்று அவரை மகிமைப்படுத்து. ஆமென். ஹல்லேலூயா. அவர் தழும்புகளால் நான் குணமானேன்னு சொல்லிக்கிட்டே இரு. அவர் என்ன பண்ண போறாரு? அவர் காயங்களால நம்ம என்ன ஆயிட்டோம்? குணமாயிட்டோம். அதை பத்தி பேசு. நான் உங்களை சேவிக்கிறேன், நீங்க என் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறீங்க, வியாதிகள் என்னை விட்டு என்ன பண்றீங்க? விளக்குகிற கர்த்தர். இந்த சேவிக்கிறன்ற வார்த்தையில நீங்க பேசுகிறது அடங்குகிறது, சிந்திக்கிறது அடங்குகிறது, உங்கள் பிரயாணங்கள் என்ன மனநிலையில் இருக்கிறது என்பது அடங்குகிறது. டஃப்பா தான் இருக்கும். சொல்லுங்க, டஃப்பா தான் இருக்கும். உங்க பலவீனங்கள்ல, உங்க சோர்வுகளை உதவி செய்ய ஒரு ஆவியானவர் இருக்கிறார். ஆமென். அதுவும் புதிய ஏற்பாட்டுல ஆபிரகாமுக்கு இல்லாத ஒரு ஆவியை நீங்க வச்சிருக்கீங்க. கிறிஸ்துவின் ஆவி. எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்துவின் ஆவி. எல்லாரும் பார்த்து ஆபிரகாம் என்னங்க இவ்வளோ ஃபெய்த்தான்னு சொல்லுமா? இல்லை, என்னடா ஃபெய்த்துன்றீங்க? நான் நிழல் தாண்டா. ரியல் ஃபெய்த்தே இனிமேல் தான் வரப்போறார். என் நாளை காண ஆபிரகாமும் என்ன பண்ணிட்டு இருந்தானா? ஆசையா இருந்தானா. ஆபிரகாம் ஆசைப்பட்ட ஒருத்தர் இப்ப எங்க வந்துட்டாரா? உங்களுக்குள்ள, நமக்குள்ள வந்துட்டாரா? ஆமென். இன்னைக்கு அவருடைய விசுவாசம் நமக்குள்ள இருக்கு. அப்போ இந்த விசுவாசம் ஜெயிக்க முடியாத காரியம் ஒன்று இல்லவே இல்லை. I want to prophesy over you. நீங்க மேற்கொள்வீர்கள். ஆமென். மேற்கொள்வீர்கள். ஆமா, நீங்க ஜெயிப்பீங்கம்மா. எஸ். ஆமென். whatever it may be, you will be a winner. எஸ். விசுவாசிக்கிறீங்களா? எஸ். ஷீலா, நீ ஜெயிப்ப. காலங்கள்லாம் மாறி இருக்கலாம், சூழ்நிலைகள்லாம் மாறி இருக்கலாம். ஜெயத்துக்குனே பிறந்திருக்கேன்னு சொல்லுங்க. ஆமென். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, நான் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவனா இருக்கிறேன். முழுசா தோத்துட்டேன்ற இடத்துல சொல்லணும், என கர்த்தர் பேர் வச்சிருக்கிறாரு, முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர் என்று பேர் வைத்து இருக்கிறார். ஆமென். விசுவாச பிரயாணம். எல்லாம் சொல்லுங்க, விசுவாச பிரயாணம்.